ஹாய்ங்க. காராமணி விதை வந்து கீழே விழுந்துருந்ததுங்க. அது மேலே துணி இருந்தது. நான் கவனிக்கவே இல்லை. அது வந்து முளை கட்டி இருந்ததுங்க. நான் வந்து பாட்டு அப்போ எதுவுமே இல்லை. அதனால வந்து எல்லா காராமணியும் நான் மொத்தமாக ஒரே இடத்துல போட்டு போயிட்டேங்க. அதுக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் 1 by 1 போடணும், இந்த மாதிரிலாம் போட்டால் க்ரோ ஆகவே ஆகாது, டோன்ட் புட் ஆன் க்ளோபுல்னு சொன்னாங்க. பாருங்கள், இது வந்து நான் போட்டு போனேங்க. எனக்கு தெரியுங்க, முளை வந்தால் நம்ம வந்து முளை வந்தது நம்ம எப்படி போட்டாலும் வந்துடுங்க. நான் வந்து அப்போ பாட் இல்லை பாருங்கள். இது வந்து நான் 2 வச்சுருக்கேங்க. இது வந்து நான் கம்போஸ்ட் மண்ணிலேருந்து எடுத்து 2 வச்சுருக்கேங்க. இது நான் வந்து பீன்ஸ் விதை நான் போட்டதுங்க. இது வந்து நான் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு மொத்தமாக போட்டு போனதுங்க. பாருங்கள், மொத்தமாக போட்டு போனது வந்திருக்கு. அப்போ வந்து பாட் இல்லைங்க, அதனால் வந்து மொத்தமாக போட்டு போயிருந்தேங்க. இப்போ வந்து நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். வராதுன்னு சொன்னீங்க, வந்திருக்குங்க. நான் வந்து நம்ம பொய்லாம் சொல்ல போகிறது கிடையாது. நம்ம வந்து உண்மையை தாங்க சொல்ல போகிறோம். நான் வந்து இருக்கிறத நான் காட்டுவேங்க. என்ன இருக்குதோ, வந்தாலும் சரி வரலாலும் சரி, என்ன வருதோ அதுதாங்க நான் காட்டுவேன். நான் இல்லாட்டி பொய்யெல்லாம் நான் போடவே மாட்டேங்க. எனக்கு இதில் வந்து இதில் நான் போடுறதுனால எனக்கு இது இருக்குது, 1 year ஆகுது, இது இருக்கும், எனக்கு ஒரு யூஸும் கிடையாதுங்க. எனக்கு வந்து எனக்கு பிடிக்கும். நம்ம இந்த மாதிரி நம்ம 4 பேர் பார்த்து எனக்கு வந்து லைக்ஸ் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் குளோபலில் நான் வந்து பொய்யானது எதுவும் நான் போடவே மாட்டேங்க. இது வளரும்னு தெரிஞ்சுதாங்க நான் வந்து லெட் சீன்னு சொல்லிட்டு நான் போட்டேங்க. நான் அதை எப்படி போட்டேனோ அந்த வீடியோவை அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். பாருங்கள், இது எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எடுத்துட்டேங்க. இப்போ நான் வந்து வளர்ந்துருக்கு பாருங்கள். இடம் இருக்கிறவங்க 1 by 1 வைக்கலாம். இடம் இல்லாதவங்க நான் அப்போ வந்து நான் பாட்டிங்ஸ் எதுவுமே நான் பண்ணவே இல்லைங்க. அதனால நான் மொத்தமாக போட்டு விட்டு போயிட்டேன். நான் அப்போவே நான் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், இந்த பிளான்ட் வந்து வளர்ந்துட்ட பிறகு நான் வேறு பாட்டில் வச்சுருவேன். அதுலேயே நான் சொன்னேன். அவங்க வந்து 1 by 1 தான் வைக்கணும், வளராதுன்னு சொன்னாங்க. பாருங்கள், எல்லாமே வளர்ந்துருக்குங்க. 2 3 4 5 6 7 இருக்குங்க. 7 பிளான்ட் இருக்குது. நம்ம வந்து 1 by 1 வைக்கணும்னு சொன்னாங்க. 1 by 1 வைக்கக்கூடாதுங்க. எப்பவுமே வந்து 2 வைக்கணுங்க. 2 வச்சா வேர் வந்து ஒரே வேற இடம் 2 செடியாகுங்க. நல்லா ஈல்டு கிடைக்குங்க. நம்ம வேர் வந்து ஒரே வேராக போடுறதுனால ஒரு செடிக்கு என்ன சத்து தேவையோ அது மட்டும் தாங்க எடுத்துக்கும். நமக்கு நிறைய ஈல்டு கிடைக்கும். ஒரே வேர் 2 செடிங்க. 2 நடணுங்க. பாருங்க, 1 by 1 நடாதீங்க, 2 நடுங்க. இப்போ வந்து ஒரு பாட்டு காலியாக இருந்ததுங்க. அதனால வந்து அதில் நான் போட்டிருக்கேன். இதில் 3 போட போகிறேங்க. ஏன்னா வந்து இடம் இல்லை, சரி, அதனால வந்து இதில் 3 போடுறேங்க.